அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மிகுந்த அன்பிற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொடர்ந்து ஹதீஸுடைய பாடங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸ் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஹதீஸ். ரமலானுடைய நன்மையை முழுமையாக பெற வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் இந்த ஹதீஸை முழுமையாக கேட்டுவிடுங்கள். ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அனைத்து அமலையும் அல்லாஹ் ஒப்புக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த இந்த இரண்டு விஷயங்களை நிச்சயமாக நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த இரண்டின் காரணமாகத்தான் ஒரு மனிதனுடைய இம்மை வாழ்வு மறுமை வாழ்வு மகிழ்ச்சிக்குரியதாக ஆகுவதும் சோகத்திற்குரியதாக ஆகுவதும் அமைந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைத்தவர் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், அவர் என்னென்ன அமலையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் சொல்வதற்கு முன்னால், ரமலானுடைய மாதத்தில் நோன்பை வைத்து விட்டால் ஒரு மனிதன் இரண்டு விஷயங்களை அடக்கி கொள்ள வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்தார்கள். அதிலும் குறிப்பாக நாம் இப்பொழுது ரஜபினுடைய மாதத்தில் இருக்கின்றோம். அடுத்து ஷாபானுடைய மாதம். இந்த ரஜபு மாதமும் ஷாபான் மாதமுமே ரமலான் மாதத்திற்கான ஒரு முன்னோட்டம்தான். ரமலான் மாதத்தில் நாம் எப்படியெல்லாம் இருக்க போகின்றோம், ரமலான் மாதத்தில் என்னென்ன அமல்களை செய்ய போகின்றோம், ரமலான் மாதத்தில் எப்படி பசித்து இருக்க போகின்றோம், எப்படி தாகித்து இருக்க போகின்றோம், எப்படி விழித்திருக்க போகின்றோம், எப்படி நின்று கொண்டிருக்க போகின்றோம் என்பதற்கெல்லாம் முன்னோட்டத்தை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரஜபு மாதமும் ஷாபானுடைய மாதமும் இருக்கிறது. இந்த இரண்டு மாதங்களிலும் நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய காரியம் என்னவென்றால், ரமலான் மாதத்தை அடைந்து அதிலே நாம் எப்படி இருக்க போகின்றோம் என்பதற்கு இப்பொழுதே நாம் பயிற்சிகள் எடுக்க வேண்டும். இந்த ரெண்டு மாதமும் பயிற்சிக்குரிய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய அந்த மாதத்தில் எதை அடக்கி கொள்ள வேண்டும் என்றார்கள், எதை விட்டும் மனிதன் விலகியிருக்க வேண்டும் என்று கூறினார்கள் என்பதை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம். நிச்சயமாக ரமலான் மாதம் மாத்திரமல்லாமல் எல்லா நேரமும் இந்த இரண்டு விஷயத்தை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். வாருங்கள், ஹதீஸை நாம் பார்த்து விடுவோம். அன் அபி ஹுரைரத ரதியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم. ஹதரத் அபு ஹுரைரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்லி காமிக்கின்றார்கள். என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? இதா கான யௌமு ஸௌமி அஹதிக்கும். இதா கான ஆகியிருந்தால், இதா கான கான அப்படின்னா ஆகிறது, ஆகியிருந்தான் அர்த்தம். இதா அப்படின்னா ஆகியிருந்தால். இதா அப்படிங்கிறது நிபந்தனைக்குரிய ஒரு வார்த்தை. இதா கான ஆகியிருந்தால், எப்போ? யௌமு ஸௌமி நோன்பு நாளில் ஆகியிருந்தால், அஹதிக்கும் உங்களில் ஒருவர், கும் அப்படின்னா உங்களில், அஹதி அப்படின்னா ஒருவர். அப்போ உங்களில் ஒருவர் நோன்பு நாளில் ஆகியிருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களில் யாராவது நோன்பு வச்சிருந்தா அந்த நோன்பு வச்ச அந்த நாளில் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன செய்யணும் அவர் நோன்பு நாளில்? எனவே லா எர்ஃபுஸ், அவர் தீய வார்த்தையை பேச வேண்டாம். அவர் தீய வார்த்தையை பேச வேண்டாம், கெட்ட வார்த்தைகளை அவர் பேச வேண்டாம், மோசமான சொற்களை அவர் பாவிக்க வேண்டாம். பொதுவாகவே நோன்பு வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு கோபத்தில் நம்ம பேசக்கூடிய அந்த கெட்ட வார்த்தை நம்ம வாயில் ரொம்ப சரளமாக வந்துவிடும்.
அப்போ நோம்பினுடைய காலங்களில் நம்ம அடக்கி கொள்ள வேண்டியதுலேயே மிக முக்கியமானது என்ன தெரியுமா? பசியும் தாகமும் அல்ல, நாவு. எப்படி உண்பதை விட்டும் குடிப்பதை விட்டும் நாவையும் தொண்டக்குழியையும் நாம் அடக்கி கொள்கின்றோமோ, அதே போன்று கெட்ட வார்த்தை பேசுவதை விட்டும் நமது நாவையும் தொண்டைக்குழியையும் நாம் அடக்கி கொள்ள வேண்டும். வல இன்னும் வேண்டாம், யசுஹப் அவர் புறம் பேச வேண்டாம். வல யசுஹப் அவர் புறம் பேச வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம், பிறரின் குறையை ஆராய வேண்டாம். அப்புறம் 2 விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன செய்யாதீங்க? கெட்ட வார்த்தை பேசாதீங்க, பிறருடைய குறைகளை ஆயாதீங்க, கோல் மூட்டாதீர்கள், அவதூறு பேசாதீர்கள், புரணி பேசாதீர்கள், புறம் பேசாதீர்கள். எப்படி வேணுமென்றாலும் நாம் அர்த்தம் வைத்து கொள்ளலாம். ஆக மொத்தம் ரமலானுடைய மாதத்தில் இந்த நாவை தீய பேச்சுக்களை விட்டும் நாம் கண்டிப்பான முறையில் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொன்னாங்க? ஜஸாக்கல்லாஹ் கைர், दुआ में याद रखो इंशाअल्लाह। ये रख दो इंशाअल्लाह, ठीक है। अस्सलाम எந்த அளவுக்கு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஃப இன் சப்பாஹு அஹதுன், அவரை சப்பாஹு திட்டினான், அஹதுன் ஒருவன் அந்த நோன்பாளியை திட்டினால் அல்லது சண்டை போட்டால், அவு காத்தலஹு அல்லது அவரிடம் சண்டை போட்டால். காத்தல் அப்படின்னா கத்துல்னு சொன்னால் கொல்றதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல கொல்றதுன்னு அர்த்தம் வைக்காதீங்க. காத்தலஹு அவரிடம் சண்டைக்கு வந்தால், ஃபைன் சப்பாஹு அவரை திட்டினால், அவு காத்தலஹு அல்லது ரொம்ப பெரிய சண்டைக்கு யாராவது அந்த மனிதரிடத்தில் வந்தால் அவர் என்ன தெரியுமா சொல்லணும்? ஃப எனவே யக்குல் அவர் சொல்லட்டும், இன்னி சாயிமுன் நான் ஒரு நோன்பாளி என்று அவர் சொல்லட்டும். யாராவது திட்டினா என்ன செய்யணும்? உடனே நான் ஒரு நோன்பாளிங்க, என்னை திட்டாதீங்க, என்கிட்ட சண்டைக்கு வராதிங்க, நான் அல்லாஹ் ரசூலுக்காக பொறுமையாக இருக்கிறேன், நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், நான் உங்களை பற்றி புறம் பேச மாட்டேன், புரணி பேச மாட்டேன், நான் யார் வம்பு தும்புக்கும் போகாமல் இருக்கிறேன், என்னிடத்தில் தயவு செய்து சண்டைக்கு வராதிங்க அப்படின்னு என்ன செய்யட்டும்? அவர் சொல்லட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லீம், திருமிதி, இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மது, நஸஈ என்கின்ற பல நூல்களில் பதிவு செய்யப்படுகிறது. எனவே தான் முத்தஃபக்குன் அலைஹி என்று இங்கே உங்களுக்கு போடப்பட்டுள்ளது. முத்தஃபக்குன் அலைஹி அப்படின்னு சொன்னால் ஆதாரபூர்வமான நூல்கள் 6 நூல்கள் இருக்கிறது. இந்த 6 நூல்களிலும் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால் முத்தஃபக்குன் அலைஹி என்று அதற்கு பெயர் சொல்லப்படும். அப்போது நோன்பு மாதத்தில் எதங்க நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்? நம்மளுடைய நாவு இருக்குது பாருங்கள், இந்த நாவை கெட்ட வார்த்தை பேசுகிறதுல இருந்தும், புறம் பேசுகிறதுல இருந்தும், புரணி பேசுகிறதுல இருந்தும், பிறரை சபிப்பதில் இருந்தும் நம்ம நாவை ரொம்ப பேணி பாதுகாக்கணும். அப்படி பேணி பாதுகாத்தாதான் ரமலானுடைய நன்மையை நம்ம முழுமையாக அடைந்து கொள்ள முடியும். வேறு ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நாவை பேணி பாதுகாக்காதவர் அவர் நோன்பாளியே கிடையாது, அவர் பசித்திருந்தும் தாகித்திருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த விதமான நஷ்டமும் இல்லை, அல்லாஹ்வுக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த ஹதீஸுகளை தொடர்ந்து அடுத்தடுத்த பாடங்களில் நாம் நடத்துவோம். இந்த ஹதீஸை மனனம் செய்து கொள்ளுங்கள். இந்த ஹதீஸை உங்களுடைய சிந்தனையில் நன்றாக பதிய வைத்து கொள்ளுங்கள். ரமலானுடைய பிறை பார்த்ததோடு நமது நாவுக்கு பூட்டு போட்ட வேண்டியதான். யார்கிட்டையும் எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா ரமலானுடைய மாதத்தில் சண்டை போட்டதின் காரணமாகத்தான் லைலத்துல் கத்ரினுடைய இரவு மறைக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லைலத்துல் கத்ரினுடைய இரவை இந்த இரவு தான் என்று ஒரு இரவை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லிவிட்டான். அது ஒன்று 21 இருக்கலாம், 23 இருக்கலாம், அல்லது 25 இருக்கலாம், 27 இருக்கலாம், 29 இருக்கலாம். ஆக மொத்தம் ஏதோ ஒரு இரவை இந்த இரவு தான் லைலத்துல் கத்ரினுடைய இரவு அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட்ட தெளிவாகவே சொல்லிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுக்கு மத்தியில் அதை யாலான் பண்ணுறதுக்காக, அறிவிப்பு செய்கிறதுக்காக வராங்க.
அப்படி வந்து பார்க்கும்போது 2 மனிதர்கள் அங்கே சண்டை போட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய சண்டையை தீர்த்து வைப்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்படும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானாருக்கு அறிவித்த அந்த செய்தியை வானத்தின்பால் உயர்த்திவிட்டான். சண்டையெல்லாம் நீக்கிட்டு ரசூலுல்லாஹ் வந்து லைலத்துல் கத்ரை பற்றி சொல்கிறாங்க. லைலத்துல் கத்ர் என்று உங்களுக்கு 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை அல்லாஹ் தந்திருக்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு அது எந்த இரவுன்னு சொல்ல வராங்க. ஆனால் அது கொண்டே அல்லாஹ் தஆலா அந்த செய்தியை வானத்தின்பால் உயர்த்திட்டான். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 2 பேர்கள் சண்டை போட்டதின் காரணமாக, சர்ச்சை செய்ததின் காரணமாக, இவர்கள் பேசிய தீய வார்த்தையின் காரணமாக 1000 மாதங்களை விட புனித இரவு எந்த இரவு என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை விட்டு மறைத்து விட்டான். எனவே ஒத்தைப்படையான இரவுகளிலே நீங்கள் அதை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், ரமலானுடைய இறுதி 10 ஒத்தைப்படையில் நீங்கள் அதை தேடிக்கொள்ளுங்கள் என்று பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதனால தான் ரமலானுடைய மாதத்தில் 21, 23, 25 இந்த மாதிரியான இரவுகளில் நம்ம சிறப்பு அமல்களை செய்கிறதும் காரணமாக லைலத்துல் கத்ர் இரவு நமக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ சண்டை போடுறதுனால லைலத்துல் கத்ர் இரவையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீக்கிட்டான்னு சொன்னால், போக்கிட்டான்னு சொன்னால், அதை வானத்தின்பால் உயர்த்திட்டான்னு சொன்னால், அப்போ நம்மளுடைய நோம்புலாம் எந்த நிலைமைக்கு ஆகும் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொண்டு ரமலானை அடைவதற்கு இப்பொழுதே நாம் தயாராக வேண்டும். இப்பொழுதே நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். இப்பொழுதே நம்மை நாம் ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். இப்பொழுதே நம்மை நாம் பயிற்சியில் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துவாவை போன்று இந்த ரஜபு மாதத்தையும் இந்த ரஜபை அடுத்து வரக்கூடிய ஷாபான் மாதத்தையும் அல்லாஹ் பரக்கத் செய்து ரமலான் மாதத்தை முழுமையாக அடைந்து சிறந்த அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், அதிலே குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தையும், நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தையும், இரவு முழுக்க நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.